காய்ஸ், உங்களுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் இந்த ட்ரேட் எவ்வளோக்கு போகுதுன்னு சொல்லி. இப்போ நீங்கள் பார்க்கலாமீங்க, நான் இதை கொண்டு வந்து பிரேக் ஈவன் வச்சிருக்கிறேன். இதில் பிரேக் ஈவன் வச்சிருக்கிறேன். அந்த என்ட்ரிக்கு ஸ்டோப்ல கொண்டு வந்து பிரேக் ஈவன் வச்சிருக்கிறேன். அப்படியோ அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் ப்ராஃபிட்டை இப்போ ஆல்மோஸ்ட் எனக்கு $5500 ரன் ஆகிட்டு இருக்குது. இப்போ $5430 $450 ரன் ஆகிட்டு இருக்குது. என்ன மொத்த டோட்டல் நான் இப்போ 1,02,900 ஆல்மோஸ்ட் 3000 6,03,000. இப்போ எனக்கு உங்களுக்கு தெரியும், இது ஃபண்டட் அக்கௌண்ட் 1,00,000 அக்கௌண்ட். இப்போ எனக்கு $3000 ப்ராஃபிட் ஆகிருக்குது. ஓகே, ஐ ஹோப் இது இந்த டார்கெட்டை போய் ஹிட் பண்ணுமன்றதை நான் நம்புகிறேன். இடையில ஒவ்வொரு மூமெண்ட்டையும் வச்சு நான் அதுக்கேற்ற மாதிரி என்னோட டார்கெட்டை மாற்றுவேன். நான் லெட்ஸ் சி, பார்ப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லி. Okay guys, bye. Hi guys, I want to just show that first entry. I have already show you, right? Let me show again. I have show you guys. I take my entry. Where is that my entry? Okay, now I bring it that into the break even, right? Okay, let me show you here. Yes, okay guys, this is my high position. Let me show you, this is my high. Let me show with this one. This is my high position, right? I take entry here, then it's came profit here. I have told you 1200, then it went to stop loss near to the stop loss. I told you, I saw you that. Now why this is SL here? Because I bring to the more than break even, right? Now if it's come market against for me and come it hit this one also, I will get $2,124 profit. Okay, I bring it to the here stop loss. Then let's see now how much is the price is now. Here is running the price. You can see that. Let me go to the 1 hour time frame. You can see it's come very big movement, very big move. It come with இது பெரிய மூவோட வந்துச்சு. கொஞ்சம் இங்கிலீஷ் இடைக்கிடைக்கு வந்தால் கொண்டு நினச்சிக்கொள்ளாதீங்க. பிகாஸ் நான் யூஸ் டு இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு ஃபாரினில் இருக்கிறதால அது இப்போதைக்கு இப்போ இறங்கி வந்திருக்குது. இப்போ இந்த டார்கெட்டு கிட்ட வந்துட்டு ஒரு புஷ் ஆகி மேலுக்கு பெய்திருக்குது. இங்கே வந்துச்சு $9,500 ப்ராஃபிட்டுக்கு வந்துச்சு. அதுக்கு பிறகு அது கொஞ்சம் மாறி மேலுக்கு பெய்துட்டு இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பார்க்கலும் இப்போ 8,700 ப்ராஃபிட்டில் ரன் ஆகிட்டு இருக்குது. இதில் நீங்கள் ஏற்கனவே கேட்கக்கூடும், நான் ஃபர்ஸ்ட் ட்ரேட் எடுக்கும்போது அதில் கொஞ்சம் கூடத்தான ப்ராஃபிட் இருந்துச்சு. இந்த என்ன பேலன்ஸ் இருந்துச்சு, அதாவது 97,600 சொச்சம் இருந்துச்சுன்னா அப்படி என்ன நினைக்கிறேன், 400 சொச்சம் என்னையும் இருந்துச்சு. ஏன்னு சொன்னால் நான் இங்கே உங்களுக்கு பார்க்கலாம். இதில் நான் ஒரு ட்ரேட் ஒன்று எடுத்திருந்தேன். இங்கே பாருங்கள், இதில் லாஸ்ட்டான ட்ரேட் இந்த 13 இந்த இருக்கிற ட்ரேட் 13 லோட்டில் பை ஒன்று எடுத்திருந்தேன். $910 லோஸ்ட் வித் 65 சார்ஜ் எடுத்திருந்துச்சு. அதால் ஆல்மோஸ்ட் $1000 அதில் லோஸ்ட் ஆகிருந்துச்சு. ஏன்னு சொன்னால் இதில் எந்த என்ட்ரிக்கு இதில் ஒரு இருக்குது, இந்த லிக்விடிட்டிக்கு எனக்கு இதில் ஒரு என்ட்ரி ஒன்று கிடச்சிச்சு, பை என்ட்ரி. எப்பயுமே ட்ரெண்டுக்கு எதிராக வர என்ட்ரியில் எனக்கு எப்பயுமே இதில் 5 மினிட்டில் போய் காட்டுறேன், உங்களுக்கு விளங்கும். இதில் இருக்குது இந்த என்ட்ரி மாடலில் இதில் ஒரு என்ட்ரி ஒன்று கிடச்சிச்சு எனக்கு. இது 5 மினிட்ஸ் இதில் எக்ஸ்டர்னல் பிரேக் அவுட் வச்சு அதுக்கப்புறம் இதில் வந்து என்ட்ரி எடுத்துகிட்டு இதில் 1:1 தந்துட்டு தான் மார்க்கெட் எந்த சைட்டுக்கு போகிறேன்டா பெய்திரிக்கணும். இதுதான் எந்த அனலைஸ். ஆனால் பட் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், அது லொஸ்ட் ஆகிறதும் வின் ஆகிறதும்
அது எப்படின்ட்டு எங்களோட அனலைஸை பொறுத்தது. நாங்கள் அதுக்குரிய ரிஸ்க் ரிவார்டு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி நாங்கள் ட்ரேட் பண்ணும்போது தான் அதில் வின்னிங் நாங்கள் அடைஞ்சு கொள்ளலாம். அதால் நாங்கள் எல்லா ட்ரேடும் வின் ஆகும் அப்படி என்று சொல்லி நாங்கள் சொல்ல முடியாது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம 1:1 ரேஷியோவில் நம்ம ட்ரேட் பண்ணுறோம்னு சொன்னால் நம்ம 60% வின் பண்ணினாலே நம்ம ஒரு RR வின்னில் தான் இருப்போம். அதே மாதிரி நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு 1:2 இது பண்ண போகிறோம்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் அதுக்குரிய கல்குலேஷன் இருக்குது. போட்டு பார்த்தா எங்களுக்கு விளங்கும் எப்படின்னு சொல்லி அதை அப்புறம் ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு வேணுமெண்டா விளங்கப்படுத்துகிறேன். இப்போ நாங்கள் எடுத்த இந்த ட்ரேட் படி இதில் நான் எடுத்த இந்த ட்ரேட் எனக்கு 1:2 ஆல்மோஸ்ட் 7 RRக்கு மேலே வருது. அதால் எங்களுக்கு லொஸ்ட் ஒன்று இடையில் வந்தாலும் அது எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் தான் இருக்கும். என்ற நேரத்தோட என்ற டிபி இங்கே இருந்துச்சு, உங்களுக்கு தெரியும் 10,600 சொச்சத்தில் இங்கே வச்சுருந்தேன். என்ற டிபி கிட்ட வந்துட்டு மார்க்கெட் மாறி போணுச்சு. அதால் நான் இந்த டிபியை கொஞ்சம் இங்கே எடுத்து இந்த இதில் லொஸ்ட் ஆகின ஒரு ட்ரேடரை மணியை கவர் பண்ணுறதுக்காண்டி நான் அதை இங்கே எடுத்திருந்தேன். உங்களுக்கு அனுபவத்தில் அதை ட்ரேட் பண்ணும்போது அனுபவத்தில் உங்களுக்கு விளங்கும் என்னத்துக்கு இப்படியெல்லாம் மாற்றணும், எப்படி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ட்ரேடை எப்படி மாற்றுறது என்று சொல்லி உங்களுக்கு விளங்கும். இதில் நீங்கள் பார்க்கலாம் 5 மினிட்ஸில் ஒரு புஷ் அந்த கொடுத்துட்டு பை கேண்டிலுக்கு புஷ்ஷை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு திரும்ப ஒரு செல்க்கு திரும்ப அடுத்த கேண்டில் என்ன உருவாக போகுதுன்றது எங்களுக்கு இது இல்லாமல் இருக்குது. அப்படி பார்த்தோம்னு சொன்னால் எனக்கு இப்போதைக்கு டிபியை ஹிட் பண்ணுறேன்னு சொன்னால் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் ஒரு நல்ல புஷ் ஒன்று கொடுத்தா எங்களோட டிபியை அழகாகவே ஈஸியாகவே ஹிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லாட்டி இந்த அடிக்கிற இதே மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் இதே மாதிரி ஒரு பிக் 5 மினிட்ஸ் கேண்டில் ஒன்று புஷ் ஆகுமா இருந்தால் அடுத்த 5 மினிட்ஸ் கேண்டிலுக்கு அடுத்தது அப்படி புஷ் ஆகுமா இருந்தால் இதில் இங்கேருந்து இவ்விடத்தில் புஷ் ஆகணும். ஒரு 2, 3, 4, 5 ஒரு 6-7 கேண்டிலில் புஷ் ஆகும் என்று நம்புகிறேன். அடுத்தடுத்த மூமெண்ட்டை பொறுத்து இந்த 1 ஹவர் கேண்டில் க்ளோஸை வச்சு தான் ட்ரேடை நான் க்ளோஸ் பண்ணுறதா இல்லாட்டி இந்த ட்ரேடை அப்படியோ கண்டினியூ பண்ணுறதான்னு நான் யோசிப்பேன். ஏன்னு சொன்னால் இப்போ இந்த ஒரு லிக்விடிட்டி இருக்குது, இந்த லிக்விடிட்டி எடுத்துகிட்டு இந்த 1 ஹவர் கேண்டில் இங்கே மேலுக்கு க்ளோஸ் வச்சா நான் அதில் ட்ரேடிங் செட்டிங்கை அப்படியோ இடையிலேருந்து மாற்றுவேன். அப்படி இல்லாட்டி அப்படியோ கீழுக்கு இந்த லிக்விடிட்டி கீழே இந்த கேண்டில் க்ளோஸ் வைக்குமா இருந்தால் நான் அந்த ட்ரேடை கண்டினியூ பண்ணி என் டிபியை ஹிட் பண்ணுற வரைக்கும் நான் ரன் பண்ணுறதுக்கு விடுறதுக்கு தான் இப்போதை வரைக்கும் என் பிளானில் இருக்குது. அதுக்கப்புறம் 15 மினிட்டில் நான் சும்மா போய்த்து ஒரு அதில் இது எப்படி இருக்குது, அதில் மூமெண்டம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு செக் பண்ணுறதுக்கு சும்மா இடைக்கிடைக்கு நான் செக் பண்ணிக்கொள்ளுவேன். அப்போ எங்களுக்கு இதை பார்த்தா தெரியும் ஒரே ஒரு 15 மினிட் கேண்டில் ஒரு 15 மினிட் கேண்டில்ற ஒரு ஜஸ்ட் புஷ் ஒரு புஷ் பண்ணினுச்சுன்னு சொன்னால் இதில் நாங்கள் டிபியை ஹிட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும். நாங்கள் அப்படி பிளைன்லியாக மார்க்கெட் ஒரு போதும் நம்பக்கூடாது. நம்ம எங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கு எங்களோட அனலைஸுக்கு ஏற்ற மாதிரி கீழ் லிக்விடிட்டி வரைக்கும் மார்க்கெட் போகும்ன்றது. ஏன்டா டவுன் ட்ரெண்டில் இருக்கிற மார்க்கெட் உங்களுக்கு ஒரு ட்ரெண்டை பார்க்கக்குள்ள விளங்கும். டவுன் ட்ரெண்டில் இருக்கு 1 ஹவரில். அதால் எங்களோட ஸ்ட்ராட்டஜியில் வர என்ட்ரியில் இந்த ப்ரோ எல்லாத்தையும் தெளிவாக நான் விளங்கப்படுத்துகிறேன் 1 by 1. லிக்விடிட்டி என்ன, லிக்விடிட்டி எத்தனை மினிட் சார்ட்டில் பார்க்க வேண்டும், எத்தனை சார்ட்டை எப்படி அனலைஸ் பண்ணுறது, எந்த ட்ரேடிங் முறைக்கு நான் எப்படி அனலைஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் RR அது என்று சொன்னால் என்ன, அடுத்தது அதை டார்கெட்டை எப்படி நான் அனலைஸ் பண்ணி கொண்டு வரேன், எப்படி பேக் டெஸ்ட் பண்ணி எடுத்தேன் இந்த ட்ரேடெல்லாம், அடுத்தது என்ட்ரியை எத்தனை மினிட் சார்ட்டில் 5 மினிட் சார்ட்டில் எடுக்கணும், அந்த 5 மினிட் சார்ட்டில் எப்படி என்ட்ரியை நம்ம கன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும், அப்படியான விஷயத்தெல்லாம் நான் உங்களுக்கு போக போக ஒவ்வொரு விஷயமாக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்குமென்னு நினைக்கிறேன். இப்போ எங்களுக்கு ஒன்று நாங்கள் இது செய்ய வேண்டிய முறை இந்த 5 மினிட்டில் ஒரு அப் கேண்டில் வச்சுட்டு திரும்ப செல் கேண்டில் ஒன்றை வச்சுட்டு திரும்ப அப் பை கேண்டில் ஒன்றை உருவாகிட்டு இருக்குது. இப்போ உருவாக்கிட்டு இருக்குது. அப்போ இது 5 மினிட்ஸில் மேலுக்கு பிரேக் அவுட் வச்சாலும் ஸ்டில் நாங்கள் வெயிட் பண்ணுவோம் அடுத்தடுத்த கன்ஃபர்மேஷனுக்கு ட்ரேடை நாங்கள் க்ளோஸ் பண்ணுறதா இல்லாட்டி இப்படியோ கண்டினியூ பண்ணுறையாண்டு. ஏன்டா இங்கே உங்களுக்கு பார்க்க தெரியும் இதில் 5 மினிட்டில் பிரேக் அவுட்டை வச்சு மேலே க்ளோஸ் பண்ணியும் மார்க்கெட் ஸ்டில்க்கு
ஸ்டில் கீழே தான் மார்க்கெட் போய்த்திருக்குது. அதால் நம்ம இதை வச்சு பிரேக் அவுட் 5 மினிட்ஸை மட்டும் வச்சு இன்றைக்கி முடிவெடுக்க முடியாது. அதால் சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது ட்ரேடிங்கை பொறுத்தவரையில். அடுத்து ஒவ்வொரு அனுபவம் வர தான் ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு தெளிவாக விளங்கிக் கொள்ளும். இது எந்த ட்ரேடிங் இதை பொறுத்தளவுக்கு இப்போதைக்கு இப்போ 8,800 ஆல்மோஸ்ட் 900 8,820 ரூபா 800 மட்டும் இப்போ ட்ரேடில் ரன் ஆகிட்டு இருக்குது. இப்போ 8,600 ஆகிட்டு. ஏண்டா லோட்டங்களுக்கு 18 லோட்டாக இருக்கிறதால பெருசாக இருக்கிறதால ஒரு சின்ன மூமெண்ட்டும் அது ஒரு பெரிய ஒரு மனித மாற்றத்தை உருவாக்கும். நீங்கள் பார்த்தா விளங்கும். இதில் ஜிபிபியை நான் ட்ரேட் பண்ணுறதால எங்களோட அக்கௌண்ட்டுக்கு ஆல்மோஸ்ட் இங்கே பாருங்கள், இதில் 5 இது இருக்குது, என்ன ஸ்ப்ரெட் இருக்குது. 5 இருக்கிறதால சிலது ஈரோவும் நான் ஜிபிபியும் தான் நான் ட்ரேட் பண்ணுவேன் வளமையாக. எனக்கு ஆல்மோஸ்ட் ஆல்வேஸில் 3 தான் இருக்கும். ஜிபிபிக்கு 3 தான் ஸ்ப்ரெட் வரும். இன்றைக்கு ஒரு காரணத்தால் அது 4-5 இருக்குது ஸ்ப்ரெட். அதே மாதிரி இதில் ஈரோ எனக்கு 2 இல்லாட்டி 1-0 அப்படி தான் இருக்கும் ஆல்வேஸில் அதிகமாக. சரி பார்ப்போம். இந்த ட்ரேட் இப்போதைக்கு 8,900லேருந்து 800 வரைக்கும் மாறி ரன் ஆகிட்டு இருக்குது. லெட்ஸ் சி. இந்த ஹிட் பண்ணுறதுக்கு என்ன ஒரு சின்ன ஒரு புஷ் மட்டும்தான் கீழுக்கு கொடுக்க வேண்டிய இருக்குது. நான் ஹோப் பண்ணுறேன் அவர் அதை புஷ் பண்ணி எனக்கு டிபி அடிக்கிறதுக்குரிய வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லி நான் இது பண்ணுறேன். அதே மாதிரி ட்ரேட் ஒவ்வொன்றும் இடைக்கிடைக்க என்னென்ன மாற்றம் செய்யணும்னு சொல்லி அடுத்த கேண்டில்ற க்ளோஸை வச்சு தான் முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். இன்னும் 12 நிமிஷமா, எத்தனை நிமிஷம், இன்னும் 48ன்னு சொன்னால் இன்னும் 12 நிமிஷம் நான் காத்திருந்து தான் நான் இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணுறதா இல்லை டிபி வரைக்கும் ரன் பண்ணுறதுக்குரிய மாற்றுறதா இல்லாட்டி டிபியை அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணுறதா என்ன முடிவெடுக்கிறதுக்கு நம்ம 12 நிமிஷம் நான் காத்திருக்க வேண்டியிருக்குது. சரி, லெட்ஸ் பார்ப்போம் காய்ஸ். ஐ ஹோப் இந்த ஆல்மோஸ்ட் 9,000 ஆகிட்டு 9,000 ஆகிட்டு. ஆல்ரெடி எனக்கு கிட்டத்தட்ட 9,000 இங்கே உங்களுக்கு பார்த்தா விளங்குபடத்துக்கு வந்துச்சு மார்க்கெட். 9,700 9,800 ப்ராஃபிட் ஆல்ரெடி ரன் ஆகினுச்சு. அதுக்கு பிறகு 8,900 இப்போ இருக்குது. $1,000 குறைஞ்சிருக்குது. ஏன்னு சொன்னால் சின்ன மூவ் உங்களுக்கு தெரியும். இந்த சின்ன இதிலிருந்து இவ்வளோ மூமெண்ட்டும் அது $1,000 பிகாஸ் நாங்கள் 18 லோட்டில் எடுத்திருக்கிறோம். அதால் தான் இவ்வளோ ப்ராஃபிட்டும் வந்துருக்குது. சரி பார்ப்போம் காய்ஸ். ஐ ஹோப் இது டிபியை ஹிட் பண்ணுமென்று நம்புகிறேன். டிபியை ஹிட் பண்ணினா ஒரு சின்ன ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு வரக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போதைக்கு எங்களுக்கு ஈக்விட்டியில் இருக்கிறது $1,05,463 அப்படி டாலர். அது மாறி நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு என் டார்கெட் இதில் இன்றைக்கு நான் 1,08,000 டார்கெட் அடைகிறது தான் என் டுடே இந்த நோக்கம். அந்த நோக்கத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ட்ரேடை நான் வாட்ச் பார்க்குறேன். அப்படி அது சரி வராத பட்சத்தில் அதுக்கடையில் எதுவும் மாற்றம் செய்யணும்னு சொன்னால் அந்த ட்ரேடில் நான் ஒரு மாற்றங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். அது எனக்கு எஸ்எல்ற பக்கம் போகிறதுக்கு முதல்ல அது மாற்றம் நடக்கக்கூடியதாக எனக்கு சார்பானதாக அமையக்கூடும் என்று நான் நம்புகிறேன். அந்த வகையில் நடக்க போகிறத ஃப்யூச்சரில் என்ன இங்கே பார்க்கலாம். உங்களுக்கு இப்போ 9,000 தாண்டி போய்து. சரி பார்ப்போம் காய்ஸ். ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஒவ்வொரு பல லட்சம் ரூபாயை தீர்மானிக்கக்கூடியதாக அந்த ட்ரேடிங் அமையும். உங்களுக்கு தெரியும் ட்ரேடிங்கில் ஒவ்வொரு ஆக்களும் எப்படி இது செஞ்சாங்கன்னு சொல்லி. அடுத்து உங்களுக்கு இதில் நான் காட்ட வேண்டியது என்னன்னு சொன்னால், இதில் நான் நேரத்தோட கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரேட் பொசிஷன் ஒன்று அமைச்சு வேறு மாதிரி செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு இப்போ நான் டெஸ்ட் பண்ணுறதுக்கு அதிகமாகவே ரியல் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி இதில் நீங்கள் பார்த்த விளங்கும். நான் 3ஆம் தேதி எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த இடத்துலேருந்து 3ஆம் தேதி இந்த ஸ்ட்ராட்டஜியில் எல்லாத்தையுமே பண்ணுவோம். அப்படி இது என்ன இந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே வேறு எதையும் கொண்டு வராமல் இந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே பண்ணுவோம் என்று சொல்லி இந்த இருக்கிற ட்ரேட், இந்த மேலே இருக்கிற $5,621 ப்ராஃபிட்டுக்குரிய அந்த ட்ரேட்லேருந்து தான் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணினேன்.
இந்த ஸ்ட்ராட்டஜியில். அந்த அடுத்தது உங்களுக்கு பார்த்தா வழங்கும் ஈரோ யூஎஸ்டியில் ஒரு பை ஒன்று வந்துருந்துச்சு. என்னென்னு சொன்னால் டவுன் ட்ரெண்டாக இருக்கிறதால பை வந்ததால் அதில் 1:1 அதை ட்ரை பண்ணேன் நான். அது ப்ராஃபிட்டாக வந்துச்சு. அடுத்தது என்னொன்று ஜிபிபி யூஎஸ்டி, அது ஒரு 15 லோட்டில் அது ஒரு லொஸ்ட் வந்துச்சு. அது ஆக்சுவலி 1200 லொஸ்ட் வர வேண்டியது, நான் ஸ்டாப் கட் பண்ணினேன், இடையில கட் பண்ணினேன் அந்த ட்ரேடை. அடுத்தது பாருங்கள் ஜிபிபி யூஎஸ்டிடி, அதில் ஒரு 1:1 எடுத்தேன். அடுத்தது ஜிபிபி யூஎஸ்டிடியில் $1100 ஒரு லொஸ்ட் வந்திருக்கு. அடுத்தது $1360 ஒரு லொஸ்ட் வந்திருக்கு. அந்த இது ரெண்டுமே ஒரே இடத்துல வந்த ட்ரேட். அது இன்றைக்கு காலையில் வந்துச்சு அந்த ட்ரேட், ஆல்மோஸ்ட் காலைன்னு நினைக்கிறேன், சரியாக டைம் ஞாபகம் வச்சிருக்கையில். அது ஏன் நடந்துச்சுன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் ட்ரேடை நான் கிளிக் பண்ணினேன். அடுத்தது நான் இந்த ஒரு கேஷுவல் இந்த என்ன சொல்கிறது, அது பொடுபோக்குத்தனத்தால் அடுத்த ஒரு கிளிக் பண்ணி அடுத்த 2 ட்ரேட் அதில் விழுந்துட்டு, அதால் தான் அதில் ஒரு எஸ்எல் அடிச்சிருக்க வேண்டிய இடத்துல 2 ஆகிட்டுது. அடுத்து கடைசியில் இந்த $910 அது நான் இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி காட்டிட்டேன் அந்த ட்ரேடை. இதில் ரன் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த இருக்கிற 5 மினிட்டில் வந்த என்ட்ரி அது. இப்போ எத்தனை ப்ராஃபிட்டில் ரன் ஆகிட்டு இருக்குது, 8500 600 ரன் ஆகிட்டு இருக்குது. பார்ப்போம் காய்ஸ், இந்த 1 hour கேண்டில் எப்படி முடியுதுன்றதை பொறுத்து தான் நாங்கள் இந்த லிக்விடிட்டிக்கு மேலே க்ளோஸ் ஆக போதா இல்லை கீழே க்ளோஸ் ஆக போதா, அதை வச்சு தான் நான் ட்ரேடை க்ளோஸ் பண்ணுறதா இல்லாட்டி ட்ரேடை அப்படியோ கண்டினியூ பண்ணுறதான்னு சொல்லி நான் முடிவெடுக்கக்கூடியதாக இருக்குமென்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம் காய்ஸ், பார்ப்போம்ன்ட்டு கணத்தரம் சொல்லிட்டேன். சரி, மிச்ச விஷயத்தை நான் ஒவ்வொரு டைம் கிடைக்கும் போதும் உங்களுக்கு அடுத்து இந்த ட்ரேடிங் எப்படி பண்ணுறது, ட்ரேடிங்கிற பேசிக் என்னென்ன திங்ஸ், அடுத்தது எந்த ட்ரேடிங் மாடல் என்ன, எப்படி அதை லிக்விடிட்டி பார்க்கணும், எப்படி 5 மினிட்ஸ் பார்க்கணும், என்னென்ன இருக்குது அந்த திங்ஸில் என்று சொல்லி நான் உங்களுக்கு அப்படியே எல்லாத்தையுமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்யூச்சரில். ஓகே காய்ஸ், பாய், டேக் கேர்.